ரிமூவ் ஒன் ஸ்டெப், ஒரு பணியை குறைத்தல். என்ன அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட வந்து ஒரு பொருளோ சர்வீஸோ வாங்குறாங்க, ஒரு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்டெப் நான் இப்படி குறைச்சிடுறேன். இது குறைச்சிக்கிறது மூலமா என்ன நடக்கும்? நடக்கும்ல. இப்போ நீங்க அமேசான்ல வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன், செலக்ட் பண்ணி ஓகே. அதுல ஏதோ வந்து ஒரு 1 கிளிக் இதுன்னு ஒன்று அவன் அனௌன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கீங்களேன், ஒரே கிளிக்ல வந்து நீங்க ஒரு ஆர்டர் போட்டு முடியும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம ஈஸியா போடுவோமா? இது எல்லாமே இந்த தேரி தான் பேக் போனா இருக்க முடியாது. கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்றான்ல, அதுல நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பை குறைக்க முடியுமா? டிக்கெட் புக்கிங்கா இருக்கலாம், பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதா இருக்கலாம், ஈவன் பிசிக்கலா இருக்கலாம். நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சர்வ் பண்றதா இருக்கலாம், கூடியல உங்க குட்ஸை நீங்க கஸ்டமருக்கு அனுப்புறதா இருக்கலாம். இதுல வந்து அவனுடைய சிரமத்தை நீங்க ஒரு ஸ்டெப் குறைச்சிட்டீங்கன்னா உங்க வருமானம் பெறுது. முன்னாலாம் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நீங்க பேசுனீங்கன்னா தமிழுக்கு ஒன்றை அனுப்பவும் எத்தனை பேர் நம்ம அந்த காலை கண்ணி போனோம் இல்லையா? டிஸ்கிரைப் பண்ணி போயிட்டு இல்லையா? அப்போ வந்து அது வந்து ஒரு சிம்பிளிஃபைடா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, சேட் பாட் வந்துடுது, அடுத்த நிமிஷம் வந்து நமக்கு பதில் சொல்றது அப்படிங்கும்போது நமக்கு போகிறது ஈஸியா இருக்கு. இப்போ நான்லாம் இப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பொருள் வாங்குறேன், எனக்கு அது கெட்டு போச்சுதுன்னா என்ன சொல்றது, போட்டோ அனுப்பணும், அடுத்த செகண்ட் ரீஃபண்ட் வந்துடுது இல்லையா? அந்த ஆர்குமெண்டே கிடையாது. முட்டை கெட்டு போச்சுது அப்படின்னா முட்டையோட போட்டோ அவ்வளவுதான் முடிஞ்சது. டிசைட் பண்றதே வந்து சிஸ்டம் டிசைட் பண்ணிட்டு போயிடும் இல்லையா? அப்படி வந்து என்னுடைய பிசினஸ்ல நான் எந்த ஒரு ஸ்டெப் குறைக்கலாம்.